நேத்திக்கு தஞ்சையில் விஜய் சார் பேசின ஸ்பீச் வந்து நான் கேட்டேன். அவர் வேலூரில் பேசினதுலேயும் சரி, தஞ்சையில் பேசினதுலேயும் சரி, நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் அவர் எடுத்து வச்சுருக்காருல, அதில் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பிளேஸ் வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து விவசாயத்துக்கு கொடுக்குறாரு. இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் படித்த சிலபஸ்க்கும் எனக்கு அடுத்து வந்து இந்த சமச்சீருன்ற ஒரு சிலபஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமச்சீரோட சிலபஸ் வந்து. ஸோ 12th வரைக்கும் அந்த மாதிரி ஈஸியான சிலபஸை படிச்சுட்டு டக்குன்னு நீட் எக்ஸாம் போகும்போது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு காலேஜ் போகிறப்ப டிகிரி படிக்கும்போது பெரிய பேராகிராஃப் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே நானும் அனுபவிச்சிருக்கேன். நான் டஃப்பான சிலபஸ் படித்தே நான் காலேஜ் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். அதுவும் நான் எடுத்தது வந்து ஃபிசிக்ஸு. பட் நான் கூட ஓரளவு டக்குன்னு நானும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓரளவுக்கு அதை வந்து பிடிச்சிக்கிட்டோம். பட் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் இங்கிலீஷ் தெரியாமல் இன்னமுமே இருக்காங்க. ஸோ சிலபஸை வந்து சேஞ்ச் பண்ணுவேன்னு அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு பாயிண்ட்டு. அது போக விவசாய மக்களுக்கு சொன்னது வந்து 2 ஏக்கர் விவசாயம் 2 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களோட அவங்களோட குழந்தைங்களோட கல்வி செலவை முழுமையாகவே கவர்மெண்ட் ஏற்றுக்குறோம். இது எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு. எத்தனை பேர் 2 ஏக்கர் வச்சோ 1 ஏக்கர் வச்சோ விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அடுத்து வந்து நம்ம விவசாயம் பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கவர்மெண்ட் கொடுக்குமே அப்படின்னு சொல்லி நம்பி விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு ஏதுவான ஒரு விஷயமாக அமையுது. ஸோ இது போக பெண் குழந்தைங்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும், பெண் குழந்தைங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலில் டாய்லெட்டை வந்து நான் நீட்டாக ஆக்கி கொடுப்பேன், நான் சேஃபாக பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி இவர் சொல்கிற எல்லாமே இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த நான் ஃப்ரீ மிக்ஸி கொடுப்பேன், நான் ஃப்ரீ ஃபேனு கொடுப்பேன், நான் ரேஷனில் அரிசி தரேன், பருப்பு தரேன், காசு தரேன், இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கும் இவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ ஐப்பாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே தெரியும் இவர் யோசிக்கிற அந்த சிந்தனைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யோசிக்கிற சிந்தனைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ எல்லாருமே யோசித்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம். ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே தான் எனக்கு தோணுது. யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கண்டிப்பாக என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம், தமிழ்நாடு வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து கண்டிப்பாக போகும்னு நான் நம்புகிறேன்.